எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். ஒரு விசுவாசி அவனுடைய இந்த உலக வாழ்க்கையிலே அறிய முடியாத, அறிவுக்கு அப்பாற்பட்ட அதிசயமான கடவுளை பல முகங்களிலே அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்வதற்காக இந்த முழு வேதாகமத்தையும் கடவுள் தந்திருக்கிறார். வேதம் என்பது என்னுடைய ஆறுதலுக்காக அல்லது என்னுடைய சூழ்நிலையிலே தேவைக்கு ஒரு வழிகாட்டியாக, நம்ம சமுதாயத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையை, பதத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். இது ஒரு ஜாதக புஸ்தகம் அல்ல. அதாவது ஒரு இந்து ஒரு ஜாதகத்தை எப்படி அவன் புரிந்து கொள்ளுகிறான், ஏன் அதை படிக்கின்றான், அதை எப்படி பின்பற்ற விரும்புகிறான், அந்த நிலையில் அல்ல இது. திருப்பி இதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். வேதம் வெறும் நம்முடைய ஆறுதலுக்கு அல்ல. ஆறுதல் என்பது நமக்கு கிடைக்கின்ற ஒரு ஈவுங்க. ஆங்கிலத்தில் இட் இஸ் a பை ப்ராடக்ட். கடவுளை அறிவது முக்கியம். கடவுளை அறிவதனாலே தான் ஆறுதல். கடவுளை அறியாமல் ஆறுதல் அல்ல. ஆக நீங்க கடவுளை விட்டுட்டு, எனக்கு கடவுளை பத்தி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை சார், எனக்கு தீர்க்க தரிசனம் புரியணும்னு அவசியம் இல்லை, நான் டெய்லி பைபிள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அட்டைக்கு அட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஜாதக புஸ்தகமா மாறின்னு வருது. அது அல்லங்க. அது இட் இஸ் நாட் ஃபார் அவர் கன்வீனியன்ட் ஆர் மியர் ஃபார் அவர் கம்ஃபர்ட், நைதர் இட் இஸ் கிவன் ஃபார் ஜஸ்ட் கைடன்ஸ். இட் இஸ் a glorious revelation of God. அந்த அருமை பெருமையை கொஞ்சம் உணர்ந்திருக்கீங்களா? உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க, கொஞ்சம் தொட்டு பாருங்கம்மா. இந்த வேதத்தை நான் கையில் எடுக்கும் போதெல்லாம் இந்த மகத்துவமான கடவுளை அறிகின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேனே, அவரை நான் அறிந்திருக்கிறேனா, அவரை நான் அறிந்திருக்கிறேனா? உங்க மனசாட்சி என்னங்க பதில் சொல்லுது? எல்லாம் தெரிஞ்சுக்குதுன்னு சொல்லுதா? நான் ரொம்ப அதை பத்தி யோசிக்கிறேன். அதாவது we are not familiar with the books of the Bible. அதாவது அர்த்தம் விளங்கல்ன்றது ஒரு நிலை. படிக்கும் போதே நம்ம சில வார்த்தைகளை விட்டுறோம், எழுத்துக்களை விட்டுறோம். It gives a totally different meaning. ஒரு எழுத்தை நீங்க தப்பா உச்சரித்தீங்கன்னா இங்க அர்த்தமே மாறிடுங்க. கேரு பீன்ன்றத கேரு மீன் ஆகிடுங்க. நீங்க கொஞ்சம் வேகமா படிச்சீங்கன்னா அது கேரு மீனா. அப்ப எவ்வளவு ஒரு நிர்விசாரமான ஒரு ஆவியை அது வெளிப்படுத்துதுங்க. You are so reckless with the glorious revelation of God. எவ்வளவு அற்புதமான ஒரு வெளிப்பாடு. அதை நான் அறிய வேண்டும், நான் அதை அறிய வேண்டும், நான் அதை அறிய வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும்ன்ற ஒரு வாஞ்சை இருக்கணும் இல்லைங்களா? உங்க பைபிள் எடுத்துன்னு வாங்க. என்னங்க நான் பள்ளிக்கூடம் வாங்க நடத்தினுக்கிறோம். டெக்ஸ்ட் புக் இல்லாதவெல்லாம் பெஞ்சு மேல ஏஞ்சி நில்லு, வெளியில முட்டி போடு, ஃபைன் 25 ரூபாய் அடுத்த வாரம் எடுத்துன்னு வா. நான் வாத்தியாரா சாரிங்க? We are abusing the glorious gift of God. வேதம் என்பது கடவுளுடைய அற்புத ஈவு. நான் அதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. நான் கடவுளை அறிந்திருக்கிறேனா? அப்படி எடுத்துங்களேன். ஏங்க ஒவ்வொரு அதிகாரம். தாவீது அறிந்திருந்த கடவுள் யார்? நான் அவரை அறிந்திருக்கிறேனா? ஏசாயா அறிந்திருந்த கடவுள் யார்? நான் அப்படி அறிந்திருக்கிறேனா? தானியேல் அறிந்திருந்த கடவுள் யார்? என்னுடைய அறிவு அப்படிப்பட்டதா? அப்படியே ஒரு கேள்வி கேளுங்களேன். என்ன பதில் சொல்வீங்க நீங்க? என்ன சொல்லுவீங்கன்றீங்க நீங்க? அப்புறம் இன்னத்துக்கு எங்க கடவுள் பைபிள்ல கொடுத்திருக்காரு? அப்படிப்பட்ட அறிவுக்குள்ளாக நீங்களும் நானும் வளர்ந்து வர வேண்டும். அப்ப உங்களை பைபிள் எடுத்துன்னு இன்னத்துங்க நான் சொல்லணும் உங்களுக்கு? எதுக்கு நான் சொல்லுங்க? அது அவசியமே இல்லைங்களே. அதுல இருந்து என்ன காட்டுங்க? எனக்கு தேவையில்லை சார் கடவுளுடைய அறிவு, எனக்கு ஆறுதல் தேவைங்க. இப்போ I have a problem. ஆக எனக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேவை, இவ்வளவுதாங்க தேவை. அது இல்லங்க அந்த பைபிள். அதுல இருக்குது, ஆனா அதற்காக அல்ல. அது இட் இஸ் a revelation of God. அது மறந்துடாதீங்க. அது கடவுளை பற்றிய மாறாத தவறற்ற வெளிப்பாடு. நான் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். நான் இதை சொல்வதற்கு ஒரு முக்கிய காரணம், திருப்பியும் உங்களுடைய கிறிஸ்தவ அனுபவத்துல கொஞ்சம் திரும்பி பாருங்க. தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க வாஞ்சையோடு கேள்விகளோடு படிச்சிருக்கீங்களா? இட் இஸ் a challenge. உங்களை நான் சவால் விட்டு கூப்பிடுறேன். என்னைக்காச்சும் ஒரு தீர்க்க அது புரியல சார், அவ்வளவுதான் மூடி வச்சிருப்பா, அவ்வளவுதான், எனக்கு புரியல மூடி வச்சு, அவ்வளவுதானா? முழு வேதத்துல 1/3 பகுதிக்கு மேல் தீர்க்க தரிசனம். அப்ப அதை மூடி வச்சிட்டீங்கன்னா 1/3 பகுதி வேதத்தை உங்க ஜென்மத்தில நீங்க படிக்க போறதே கிடையாது. அப்ப என்னத்துக்கு அது அங்க இருக்குது? அப்ப அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு வேற பைபிள் தயார் பண்ணிக்கலாமே நம்ம. அப்படிதான் மார்ஷியன் சொன்னாரு. 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கள்ள போதகர். பழைய ஏற்பாட்டின் கடவுள் கொடூரமானவர், அவர் பட்சிக்கிறவர், அவர் அன்பற்றவர், அவர் மன்னிக்காதவர். ஆக அந்த கடவுள் நமக்கு தேவையில்லை. இப்ப சொல்லுங்க, 3ஆம் நூற்றாண்டிலே சொல்லிட்டார் மார்ஷியன் அவர் பேர். நீங்க அதான் சொல்றீங்க தீர்க்கதரிசனம் ஓரங்கட்டு பாத கொஞ்சம் பைபிள் சொசைட்டி எழுதி போட்டு
சார் தீர்க்க தரிசனம் எல்லாம் எங்களுக்கு புரியல சார், நீங்க வேற பைபிளா கொடுங்க. என்னங்கம்மா நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆர் யூ சீரியஸ் அபவுட் காட்? ஆக எனக்கு அருமையானவர்களே, வெறும் அறிவினாலே விளங்கக்கூடியதல்ல வேதம். ஆகினால்தான் அநேகருக்கு வேதம் படித்தவர்களுக்கே வேதத்தினுடைய ஆண்டவர் அறியப்படவில்லை. ஆக பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நமக்கு வேதத்தை விளக்கி போதிக்க கூடியவர். அவர்தான் இந்த வேதத்தை எழுதினவர். ஆக்கியோன், தி ஹோலி ஸ்பிரிட். அவர்தான் அதை விளக்குகிறவர், அவர்தான் அதை நமக்கு உணர்த்துகிறவர், அவர்தான் அந்த வேதத்தின் மூலமாக நம்மை உயிர்ப்பிக்கிறவர். ஆக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களை வழி நடத்துவாரானால் நீங்க வேதத்தை அவமதிப்பீங்களா? அலட்சியப்படுத்துவீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு புரியல சார்னு ஓரம் கட்டிடுவீங்களா? எபேசியர் 4:30 படி நீங்க ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டு வேதமும் வானா தீர்க்க தரிசனமும் வானா ஒன்னும் வானான்னு ஏதோ மனுஷன் பின்னால போய் எங்காச்சும் தீர்க்க தரிசனம் கேட்டுன்னு அப்படியே போயின்னு இருக்க வேண்டித்தாங்க. எனக்கு கருமையானவர்களே, ஒவ்வொரு வார்த்தையும் தேவ பக்தியோடு வாஞ்சையோடு நீங்க படிக்க கற்றுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், அதை எப்படி படிக்கணும்ன்ற ஒரு சின்ன வழியை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஒழிய முழு வேதத்தை நான் போதிக்கவே இல்லை. நான் அப்படி செய்யல, என்னால செய்ய முடியாது. முதலாவது 9ஆம் அதிகாரத்துல 3 பிரசங்கம் பண்ணணும், 10ஆம் அதிகாரத்துல 3 பிரசங்கம் பண்ணா கூட முடியாது. ஜான் கால்வின் கிட்டத்தட்ட மொத்தத்துல 8 பிரசங்கம் பண்ணிக்கிறார். 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துக்கு மட்டும் 8 பிரசங்கம். ஆகவே அது எப்படி படிக்கணும்ன்றதுக்கு சின்ன க்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது எப்படி சில நுணுக்கங்களை அப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், நீங்க படிக்க வேண்டும். 10ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். 10ஆம் அதிகாரத்துல எசேக்கியேல் எந்த மனநிலையில நின்று கொண்டு இருக்கிறான்? 9ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை நாம் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். நான் மாத்திரம் தனித்து முகம் குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் எருசலேமின் மேல் உமது உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலின் மீதியானவர்களை எல்லாம், அப்ப மன்றாடுகிற, கதறுகிற, முறையிடுகிற அந்த எசேக்கியேல பாருங்க. அப்படிதாங்க படிக்கணும் பைபிள. நம்ம பேனுக்குள்ள உட்காந்து லைட்ட பார்த்து படிக்கிறது இல்லை. எசேக்கியேல் எங்க நின்று கொண்டிருக்கிறார்? எப்படிப்பட்ட தரிசனத்தின் பெற்று கொண்டிருக்கிறார்? முதல்ல அவரை பாருங்க. அவருக்கு தானே இது வெளிப்படுத்தப்பட்டது, நமக்கு இல்லைங்களே. அவருடைய மனநிலை என்ன, மனதின் குமுறல்கள் என்ன? ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லுகிறார் 10ஆம் வசனத்துல. அதே 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் பாரார், கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னபடியினாலே என் கண் அவர்களை தப்ப விடுவதில்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை. ஆமா, இது ரொம்ப ஆறுதலாகுதா உங்களுக்கு? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், ரொம்ப ஆறுதலாகுதா? சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னோடு அப்படியா இருக்குதுங்க? அது அப்படி இல்லைங்களே. கட்டாயமா ஒருத்தனையும் தப்பு விட மாட்டேன் பாரு. இவன் கதறான், ஐயோ எசேக்கியேல நீ கதறியும் புரோஜனம் இல்ல, நீ அழுதும் புரோஜனம் இல்ல, இவர்களுக்காக நீ ஜெபிக்காதப்பா. நான் 1ஆம் அதிகாரத்துல உனக்கு சொல்லிட்டுனே, இவர்களுக்காக நீ மன்றாடாதே, அந்த ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார. நல்லா புரிஞ்சுட்டு வரீங்களா? அதான் தீர்க்கதரிசனம் புரிக்கணுங்க. அங்க நின்று கொண்டு இருக்கான், அப்படியே பேச்சு மூச்சு இல்லாதவனாக, கர்த்தருடைய பயங்கரமான நியாய தீர்ப்பை எதிர்நோக்கினவனாக. இப்படி இருக்குன்னு பாருங்க. அவன் சுனாமிய பார்த்தவனே பேச்சு மூச்சு இல்லாத ஆயிட்டு இருக்கிறான். பூமி எதிர்ச்ச கண் எதிர்க்க பார்த்தவன் பேச்சு வரல மூச்சு வரல, அப்படி ஆயிட்டு இருக்கிறான். கர்த்தருடைய பயங்கரத்தை பார்த்தவன் எப்படி இருப்பான்? அப்படி நின்று கொண்டு இருக்கிறான். அங்க இருந்துதான் ஆரம்பிக்கணும் அடுத்த அதிகாரத்தை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மறுபடியும் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் எசேக்கியேலுக்கு கிருபையாக தருகிறார். தரிசனம் என்பது வரப்போகிற நிகழ்வை முன்னே அறிவிப்பது மாத்திரமல்ல, முன்னே காண்பது. தீர்க்க தரிசனம், டு see the future event in the present. நிகழ்காலத்திலே அப்படியே காண்பது. இப்ப கேபா நதி அண்டையில நின்று கொண்டு இருக்கிற எசேக்கியேலை ஆண்டவர் எருசலேமுக்கு அழைத்து செல்லுகிறார். எருசலேமின் தேவாலயத்துக்கு முன்பாக நிற்க செய்கிறார். எருசலேமிலே கடவுளுடைய ஆக்கினை தீர்ப்பு ஆரம்பிக்க போகிறதை அவனுக்கு காண்பிக்கிறார். அதாவது நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, கடவுளுடைய பயங்கரமான நியாய தீர்ப்பு எருசலேம் மேல் வரப்போகிற ஒரு பயங்கர அழிவின் காட்சியினால அவன் ஆட்கொள்ளப்பட்டவனாக இருக்கிறான். அதாவது he was mentally captured by the destruction, அழிவினால. அந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு காட்சி. அந்த காட்சி எப்படிமா இருக்குது? கேருபீன்களின் தலைக்கு மேலே இந்திர நீலத்தின் போன்ற சிங்காசனத்தின் சாயல். எங்க நம்ம பார்த்தோம்? பயந்து நடுங்கி கதறி கலங்குகின்ற ஒரு மனிதனுக்கு முன்பாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். அதாவது கடவுள் நீதிபரராக, நியாயாதிபதியாக,
சர்வ வல்லவராக நீதி செய்கிறவராக அவர் வீற்றிருக்கிறார். When God is on the throne, nothing happens accidentally on the earth. Everything is providential. விளங்குச்சுங்களா? எசேக்கியேலே, நீ நினைப்பது போல இந்த உலகத்தின் நிகழ்வுகள் தற்செயல்கள் அல்ல, இயற்கையின் அழிவுகள் அல்ல, இயற்கையின் சீற்றங்கள் அல்ல, தேவனுடைய கோபாக்கினையின் நியாய தீர்ப்புகள். கடவுள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அதை நீங்க மறந்துடவே கூடாதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? அதுதாங்க நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் கவிழ்ந்து போனாலும் நாம் பயப்படோம். கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆறுதல் எப்படி வருது பாத்தீங்களா? கம்ஃபர்ட் comes from the knowledge of God. From the knowledge of God. என் கர்த்தர் எங்கே இருக்கிறார்? தானியேல் தீர்க்கதரிசி அந்த தரியு ராஜாவை எதிர்த்து அவன் அந்த 30 நாட்கள் தொழுது கொள்ளவில்லை. எங்க போட்டாங்க அவனை? சிங்க கேபில போட்டாங்க. ஏதாச்சும் நானாச்சும் கைக்குட்ட வச்சு தொச்சுக்கிறேங்க. தானியேல் தொச்சாருன்னு கூட ஒண்ணு இல்லைங்க. இல்லை, கொஞ்சம் புரியுதாங்களா? ஆங்கிலத்துல கம்போஸ்ட்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். He was totally composed. சிங்கம் ஊர்மனாலும் சரி, சிங்கம் கச்சித்த, nothing shook him. ஒண்ணு அவனை அசைக்கல. அப்படியே மலை மாதிரி நிக்கிறான் அவன். அவன் தாங்க விசுவாசி. ஏன்? கர்த்தர் ஆளுகிறார். God is on the throne. குமாலம், கூச்சலு, அமக்கலம், கடவுளை பற்றிய அறிவு. நான் நிலை குலைந்த நேரத்தில் நிலை மாறாத கடவுள் ஆளுகிறார். அதாங்க முதல் விஷயம். அது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? உங்களுடைய சூழ்நிலை எப்படின்னா இருக்கட்டுங்க, how desperate you may be, but God is on the throne. அப்படி பாத்தீங்களா? அதான் கேட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எசேக்கியேல் தீர்க்க தரிசனம். ஏன் நம்ம அதை படித்துக் கொண்டு இருக்கிறோம்? கடவுள் ஆளுகிறார். அது புரட்சி வரலாம், எதுனா வரலாங்க. மூன்றாவது போர் இல்ல, அணி போர், எந்த போர்னா வரட்டுங்க. Nothing makes me different. Nothing could shake me because God is on the throne. திருப்பி உங்களுக்கு சொல்லிக் கொண்டே போங்க. கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த 10ஆம் அதிகாரத்தின் மைய செய்தி 18ஆம் வசனத்துல வருதுங்கம்மா. பாத்தீங்களா? நான் சொன்ன க்ளூஸ் தான் நான் சொல்றேன். நான் அதை முழுமையா I am not neither making an exposition of the prophecy. 18ஆம் வசனம் என்னம்மா? கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை விட்டு விலகினது. அதாங்க இந்த 10ஆம் அதிகாரத்தின் முக்கிய செய்தி, மைய செய்தி. எசேக்கியேல் கலங்குகிற, மன்றாடுகிற எசேக்கியேலுக்கு கடவுள் சொல்ல விரும்பின செய்தி. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை விட்டு விலகினது. The glory of God was departed from the temple. அவ்வளவுதான். நீ ஏன்பா கத்தினுக்கிற? ஏன் விலகினது? அதாங்க பதில். திருப்பியும் நம்ம 7ஆம் அதிகாரத்திலிருந்து வரணுங்க. ஏன் விலகினது? திருப்பியும் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டின் வரலாற்றின் சில முக்கிய சம்பவங்களை நினைவுபடுத்துகிறேன். ஏதேன் தோட்டத்திலே பரிசுத்த கடவுளோடு மகிமையுடைய மனிதன், வார்த்தை கவனிச்சிங்களா? மகிமையுட மனிதன் மகிமையின் தேவனோடு உறவாடினான், இன்புற்றான். அவன் பாவம் செய்த போது தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தில் இருந்து விலக்கப்பட்டான், விரட்டி அடிக்கப்பட்டான். He was driven away from the presence of God. சீனாய் மலையிலே ஓரே பர்வதத்தின் மேலே தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட போது மாம்சமான எந்த ஒரு மனிதனும் அந்த மலையின் அடிவாரத்துல கூட வந்து நிக்க கூடாதுன்னு கடவுள் கட்டளையிட்டார். அதெல்லாம் இப்ப எடுத்து படிக்க நேரம் போதாது. கடவுளுடைய மகிமை காட்சி அளித்த போது எந்த ஜீவனும், ஒரு உயிர் கூட அந்த மலையினுடைய அடிவாரத்தை தொடக்கூடாது. அங்கேயே பஸ்பம். அதான் தேவனுடைய மகிமை இல்லைங்களா? 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரால பிடிபட்டு போன போது பினகாசின் மனைவி இகபோத் தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போனது என்று சொல்லி உயிரை விட்டாள். கர்த்தருடைய பெட்டியை பார்க்க முயன்ற ஆயிரக்கணக்கான பெலிஸ்தியர்கள் செத்து மடிந்தார்கள். அந்த மகிமையும் விலகினதுக்கும் அப்படியே பார்த்தனே வா. சரியா? அங்கு ஓப்னே பினகாஸ் என்கிற 2 ஆசாரியர்களுடைய பாவத்தினாலே, துணிகரமான பாவத்தினாலே கர்த்தருடைய மகிமை ஆலயத்திலிருந்து விலகினதுன்னு சொல்லப்படல. கர்த்தருடைய மகிமை புறஜாதிகளின் மத்தியிலே வெளிப்பட்டதுன்னு சொல்லும். That is a better interpretation. கரெக்ட்டுங்களா? அப்ப கர்த்தரே மெய்யான தேவன், கர்த்தரே மகிமையான தேவன், கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை கடவுள் மனித தவறின் மூலமாக வெளிப்பாடு செய்தார். God used
the human failure to reveal his glory. அதுதான் அங்க 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் நடந்தது. 2 சாமுவேல்ல தாவீது ராஜா அந்த கர்த்தருடைய பெட்டியை அவன் எருசலேமுக்கு கொண்டு வந்த போது ஊசா என்கிற ஒரு சாதாரண மனிதன் அந்த பெட்டியை தொட்டான். அவன் செத்து போனான். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. என்ன கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது? கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். கர்த்தருடைய ஒழுங்கின்படி, கிரமத்தின்படி ஆசாரிகள் மட்டுமே கர்த்தருடைய பெட்டியை சுமக்க வேண்டும் என்கிற அந்த ஒழுங்கை தாவீது மீறினதினாலே அவன் துக்கம் அனுசரித்தான். ஆகவே கர்த்தருடைய மகிமைன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே வரும்போது கர்த்தருடைய பாவத்தின் மீதான கடவுளுடைய அழிவை நம்ம பேசிக்கொண்டே வருகிறோம். நல்லா கவனிச்சிங்களா? Whenever we think about the glory of God, we see the mighty act of God against the sin and the sinners. இது ரெண்டுத்தையுமே நீங்க பிரிக்கவே முடியாது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய மகிமையை பற்றிய தரிசனம் ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்டது. 5ஆம் வசனம் பாருங்கம்மா. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் வாசமாயிருக்கிறவன், அதமானேன், ஐயோ நான் செத்தேன், மடிந்தேன் அர்த்தங்க. காரணம் என்ன? நான் பாவியான மனிதன். ஆக கர்த்தருடைய மகிமையும் பாவமும் ஒன்று சேர முடியாது. கடவுளுடைய பிரசன்னத்திலே பாவம் இருக்க முடியாது. பாவம் இருக்கிற இடத்துல கடவுளுடைய பிரசன்னம் அதை அழிக்க வேண்டும் என்பதை தான் நாங்க கற்றுக்கொள்ளுகிறோம். சரிங்களா? இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு வரும்போது எருசலேமில் இருந்த ஆசாரியர்கள், ஜனங்கள் எல்லாரும் என்ன கருதுனாங்க? ஐயோ அந்த 10,000 பேரை நேபுகாத்நேச்சார் பிடிச்சிட்டு போய் பாபிலோன் கேபா நதி அண்டையில அவர்களை சிறை வச்சுட்டான். ஐயோ ரொம்ப பரதாமானவங்க, ரொம்ப சாபங்க அது. கரெக்டுங்களா? எருசலேம்ல இருந்தவங்க நினைச்சாங்க தாங்க ரொம்ப யோகியமானவர்களாகவும், தாங்கள் நீதிமான்களாகவும், கடவுளுடைய பிரசன்னத்திலே வாழ்வதாகவும், கடவுளுடைய மகிமை அவர்களோடு கூட இருப்பதாகவும், கேபா நதி அண்டையிலே அடிமைகளாக வாழ்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாகவும் அழிவுக்குரியவர்களாக நினைத்தார்கள். அதை அப்படியே மாத்தி கடவுள் எசேக்கியேலுக்கு விளக்கம் கொடுக்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் ஏன் தரிசனத்தை கொடுத்தார்? எசேக்கியேலே, நான் எருசலேமில் மாத்திரமல்ல சர்வ பூமியின் ஆண்டவர், நான் எருசலேமில் மாத்திரமல்ல என்னை உத்தமமாய் தேடுகிற என்னுடைய மக்கள் மத்தியிலே என்னுடைய பிரசன்னத்தை நான் அருளுகிறேன். ஆக 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட தரிசனம் 10ஆம் அதிகாரத்தில் 2வது முறையாக எசேக்கியேலுக்கு வருகிறது. என்ன சொல்லுது? 1ஆம் அதிகாரத்தின் செய்தி நான் எருசலேமில் மட்டுமல்ல பூமி அனைத்தின் மீதும் உலாவுகின்ற தேவன். 10ஆம் அதிகாரத்தின் செய்தி எருசலேமில் மகிமை அல்ல, கேபா நதி அண்டையிலே மகிமை வாசம் பண்ணுகிறது. அப்ப யார் பாக்கியவான்கள்? எருசலேமின் வாசிகள் பாக்கியவான்கள் அல்ல, சிறையிருப்பிலே இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்வதோடு நிறுத்தலமா? கேபா நதி அண்டை படிச்சோம் இல்லைங்களா? 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எசேக்கியேலே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் மகிமையின் தேவனாக உன்னோடு வாசம் பண்ணுகிறேன், ஆனா எருசலேமில் இல்ல. So God is not confined to a place. முதல்ல அதை நம்ம கொஞ்சம் தெளிவாயிடலாம். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப எளிமையாக சொன்னார், என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது எங்கு கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். ஆலயங்கள் அல்ல, தேவனுடைய மக்கள் மத்தியிலே தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். சரிங்களா? அது மாத்திரம் இல்ல, எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தின் முக்கிய செய்தி, எருசலேமின் ஆலயத்திலிருந்து தேவனுடைய மகிமை விலகினது. நம்ம ஏற்கனவே 8ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். வேகமா ஒரு 4 வசனங்களை படிப்போம். என்னுடைய பரிசுத்த ஸ்தலமாகிய எருசலேம் தேவாலயத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணுகிறார்கள். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை, அதாவது கேருபீன்கள் எங்க இருக்குதுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய பெட்டியின் மேல் அவர்கள் கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து நின்றது. 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருடைய மகிமை கேருபீன் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து நின்றது. 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய மகிமை வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்கள் மேல் நின்றது. 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவில் இருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலைன்னு சொல்ற இல்லையா, மலையின் மேல் போய் நின்றது. என்ன புரிஞ்சுது? எசேக்கியேலே, நீ எருசலேமுக்காகவும்
எருசலேமில் இருக்கிற தேவாலயத்துக்காகவும் அழாதப்பா, நான் அங்கு இல்லை. இவ்வளவுதான் செய்தி. கரெக்டா புரிஞ்சிச்சா? நான் அதை அழிக்க போறேன், இந்த எருசலேமை மண்மேடாக்க போகிறேன். ஆகவே நான் அங்க இல்ல. மகிமை விலகி சென்றது. உள்ளே வருகின்ற 7:21 அதை அந்நியர் கையிலே கொள்ளையாகவும் எருசலேமையும் தேவாலயத்தையும் அவர்கள் 20ஆம் வசனத்திலே அருவருக்கப்படத்தக்க என்று இழுக்கப்படத்தக்கதுமான காரியங்களின் விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள். ஆகையினால் இந்த எருசலேம் தேவாலயத்தை கொள்ளையாகவும் பூமியில் துஷ்டர்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன். அவர்கள் அதை பரிசுத்த குலைச்சலாவார்கள். இல்லைங்களா? என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன். அதனால் என் அந்தரங்க ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள். பரிகாரர் அதற்குள் பிரவேசித்து அதை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள். டெஸ்கரேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கான்சிக்ரேஷன் பரிசுத்தப்படுத்தல், டெஸ்கரேட் அதை பரிசுத்த குலைச்சலாக்குது. ஆக நேபுகாத் நேச்சாரினுடைய ராணுவ வீரர்கள் தேவாலயத்துக்குள்ள சென்று தவிடுபடி ஆகிட்டானுங்க. ஒருத்தனும் சாவல. ஏன்? கர்த்தருடைய மகிமை விலகி சென்று விட்டது. இப்ப எதுக்கு பாழுற எசேக்கியேல? என்று இகழப்படத்தக்கதான விக்கிரகங்களினாலே அந்த தேவாலயம் நிரம்பினது. அந்த தேவாலயத்தின் ஆசாரியர்கள் அவர்கள் எனக்கல்ல, வானத்தின் கீழே ஊறுகிற ஜீவராசிகளுக்கும் பிராணிகளுக்கும் அவர்கள் தூப கலசத்தினாலே அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவாலயத்தின் வாசற்படியிலே நின்று பலிபீடத்துக்கும் பிரகாரத்துக்கும் இடையிலே நின்று அவர்கள் கிழக்கே திரும்பி சூரியனை நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க எங்க நான் வாசம் பண்ணுகிறேன்? நம்ம புதிய ஏற்பாட்டின் உண்மைக்கு வருவோம். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆக தேவனுடைய ஆலயமாக ஒவ்வொரு விசுவாசியையும் பரிசுத்த ஆவியானவர் மாற்றி இருக்கிறார். நம்முடைய சரீரம், நம்முடைய மனம், நம்முடைய ஆவி தேவன் வாசம் பண்ணுகிற தேவ ஆலயம். அடுத்த வசனமா, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார். இப்ப புரிஞ்சிச்சிங்களா? அது எப்படி கெடுக்கிறாரு? ஏன் மனிதன் கெடுக்கிறான்? கலாத்தியர் 3:3 ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? ஆக கிறிஸ்துவ வாழ்க்கை ஆவியினாலே ஆரம்பம் பண்ணி விசுவாசத்தினாலே தேவனை பின்பற்ற வேண்டிய திருச்சபை இன்றைக்கு உலகத்தின் பின்னாலே மாம்ச சிந்தையினாலே உலக வழிபாடுகளுக்கு அவர்கள் வழி விலகி சென்றார்கள். அதே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம், இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி. எப்படி போனீங்க? இப்ப ஐயா எதுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் படிச்சுன்னு இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்தை விட்டு தேவனுடைய மகிமை விலகினது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின் அடிப்படையில, வெளிச்சத்தின் அடிப்படையில நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம். ஆக தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? தேவனுடைய மகிமை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதா? ஏன் வாசம் பண்ணவில்லை? ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஏன் ஆவியானவர் துக்கப்படுத்தப்படுகிறார்? நீங்கள் உலக வழிபாடுகளுக்கு செவி கொடுத்து நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது வேகமா நம்ம படிக்க விரும்புறேன். அதாவது பழைய ஏற்பாட்டின் யூதர்களுடைய பாவத்தை படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் திருச்சபையாருடைய பாவங்கள் என்ன இல்லீங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்படி துக்கப்படுத்துவதனாலே 31ஆம் வசனத்திலே சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம் எல்லாம் துர்குணம். 32ஆம் வசனத்திலே மன்னிப்பதற்கு பதிலாக பகை, விரோதம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 3 முதல் கிட்டத்தட்ட 11 வசனங்களிலே இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு மாத்திரமல்ல மாம்சத்தின் பாவங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எப்படி சார் இருப்பாரு? எப்படி இருப்பாரு? கனியற்ற அந்தகார கிரியைகளை 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நாம பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல மாம்சத்தின் கிரியைகள் திருச்சபையில செயல்படுகிறதுப்பா. கர்த்தருடைய மகிமை இருக்குதுங்களா? எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வரும். ஒரு 3 அல்லது 4 பதங்களுக்கு நான் விளக்கம் சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் படிங்க. நீ கேருபீன்களுக்குள் சக்கரங்களில் நடுவில் இருந்து அக்கினியை எடு. சரிங்கம்மா, போதுங்கம்மா. அக்கினியை எடுத்து என்னமா செய்யணும்? 2ஆம் வசனத்துல அக்கினி தழலில் உன் கையை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல். அக்கினி என்கிற அந்த பதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பெல்லாம்
அக்னி என்கிற பதம் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி வருகிறதோ அது எதை காட்டுகிறது? 3 பொருள் அது கொடுக்க முடியுமா? அக்னி என்கிற பதம் இல்லைங்களா, 3 விதத்துல அது நம்மை சத்தியத்தை போதிக்கிறது. முதல் கருத்து, அது தேவனுடைய நியாய தீர்ப்பு. சரியா? கொஞ்ச நேரம் அதை பத்தி சிந்தனை பண்ணு. அக்கினி என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பின் அடையாள சொல். இட் இஸ் a symbol of God's judgment. 1. 2, அக்கினி என்பது என்னை பரிசுத்தப்படுத்துவது. 1 பேதுரு 1:6. இதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். 7ஆம் வசனம், அழிந்து போகிற பொன். அப்ப 2வது நிலையில அக்கினி என்பது என்னை பரிசுத்தப்படுத்துவது, என்னை தூய்மைப்படுத்துவது. ஆக ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில கடவுள் அனுமதிக்கிற துன்பங்கள், சோதனைகள், அது எதுனா இருக்கலாம். ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். நம்முடைய பால் ஜெயராஜ் ஐயா கடந்த வெள்ளி சனிக்கிழமை ஆஸ்பத்திரி மருத்துவமனையில் இருந்தார். கடந்த நான் போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் சொன்ன ஒரு வார்த்தை, தம்பி, கர்த்தர் என்னை சுத்திகரிக்கிறார், கர்த்தர் என்னை தூய்மைப்படுத்துகிறார், நான் கர்த்தருடைய கரத்துல நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். புரிஞ்சிடுச்சிங்களா? அவருக்கு 80 வயசுங்க. இந்த திருச்சபையில 60 ஆண்டு அங்கத்தினர். 80 வயசு. 80 வயசுல சொல்றாரு, கடவுள் என்னை தூய்மைப்படுத்துகிறார். உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? இதுக்குதான் தீர்க்க தரிசனம் பணி. அக்கினி என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும், என்னை தூய்மைப்படுத்த வேண்டும். கடவுள் பயன்படுத்துகிற ஒரு கருவி அக்கினி இல்லைங்களா? 3வது அக்கினி நம்ம ஏற்கனவே ஏசாயால நம்ம பார்த்தோம். ஒருவேளை திருப்பி ஏசாயா 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 3வது அக்கினியின் பொருள் இல்லைங்கம்மா, திருப்பி அவன் என்ன செய்யறான்? 6-7 படிங்கம்மா. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிப்பிடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த கொரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி. இட் இஸ் a fire of consecration. 3 வித்தியாசம். இட்ஸ் a fire of judgment, fire of purification and fire of consecration. ஒவ்வொரு விசுவாசி நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டும். ஆக ஏன் அக்கினி, அதாவது தேவாலயத்திலமா பலிப்பிடத்தில் அக்கினி எழுதி கொண்டே இருக்கு, அதுக்குதான் கான்சிக்ரேட்டட் ஃபயர்னு பேருங்க. லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஆக பிரதான ஆசானுடைய ஆரோனுடைய மகன்கள் 2 பேரு அந்நிய அக்கினியை கூடாரத்திலிருந்து அவங்க தேவாலயத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. அந்த பிரகாரத்துக்குள்ள சென்ற உடனே 2 பேரும் மடிந்து போவார்கள். அதாவது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அக்கினிக்கு பதிலாக ஒரு அக்கினி அவர்கள் கொண்டு வந்தபடியினாலே மடிந்தார்கள். அதனுடைய பொருள் என்ன? எந்த பரிசுத்த ஆவியானவர், அக்கினி என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அடையாள சின்னம். எந்த பரிசுத்த ஆவியானவராலே ஒரு விசுவாசி மறுபடியும் பிறந்து அவன் ரட்சிப்புக்குள்ளே வந்து கிருபையிலே வாழ வேண்டியவனோ, அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு பதிலாக வேறொரு காரியத்தை, வேறொரு அனுபவத்தை, வேறொரு சத்தியத்தை நீ முக்கியப்படுத்துவாயனால் அந்த பரிசுத்த ஆவியானவராலேயே நீ அழிக்கப்பட்டு போய். அக்னி என்பது பரிசுத்த ஆவியின் வாசம் பண்ணுதலுக்கு ஒரு அடையாளம். கான்சிக்ரேட்டிங். எது என்னை பரிசுத்தப்படுத்துவது? யார் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார்? எப்படி நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன்? உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராலே. அவர் அக்னி மயமாக இருக்கிறார். Yes, he is a comforter. ஆனா நம்முடைய இதயத்திலே தேவனுக்கு பதிலாக விக்கிரகம், நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக உலக சுகபோகம், நம்மை வழி நடத்துவதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக இந்த உலகத்தினுடைய காரியங்கள். when you substitute anything else in the place of God, finished. அதுதான் சொல்லப்படுது. அக்கினி தழலால் நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏசாயா பயன்படுத்தப்பட வேண்டுமானால், ஏசாயா தேவனுடைய கருவியாக இஸ்ரவேலுடைய மறுமலர்ச்சிக்கு, இஸ்ரவேலுடைய உயிர் மீட்சிக்கு அவன் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் அவன் அக்கினியினாலே அவன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். தேவன் உங்கள் வாழ்க்கையில செயல்படுகிறாரா? இன்னும் ஒரு கருத்தை நம்ம படிப்போம். எசேக்கியேல் 10:7. அப்பொழுது கேருபீன்களுக்குள்ளே ஒரு கேருபீன் தன் கையை, கேருபீன் நடுவில் இருக்கிற போதுங்கம்மா, அந்த கை என்கிறத நான் உங்களுக்கு சில உண்மைகளை சொல்ல விரும்புகிறேன். காக்கும் கரம், நீதியின் கரம். உபாகமத்தில் 3 முறை சொல்லுகிறார். தேவனுடைய கரம் உங்களை சுமந்து வந்தது. 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை தேவனுடைய ஓங்கிய புயம், அவருடைய வல்லமையுள்ள கரம்
சத்துருக்களின் நின்று உங்களை விடுதலையாக்கிற்று. உபாகமம் 33 அதிகாரம் 27 வசனத்துல அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உன் ஆதாரம். காக்கும் கரங்கள், தேவனுடைய நீதியின் காக்கும் கரங்கள் எசேக்கியேல் 10 அதிகாரத்துல அழிக்கும் கரங்களாக மாறின. அதான் செய்தி. எப்படி சார் தீர்க்க தரிசனம் விளங்க? இவ்வளவுதான் விளங்குனுங்க. நல்லா விளங்குச்சிங்களாமா? காக்கும் கரங்கள், என்னை தாங்கும் கரங்கள், என்னை ஆதரித்த கரங்கள், என்னை சுமந்து வந்த கரங்கள், நித்திய கரங்கள். இப்ப எப்படி பாருக்குது? எசேக்கியேலுக்கு இதெல்லாம் தெரியும். He knows the Old Testament. இப்ப எப்படி இருக்குது? அதே கேருபுகள் நடுவில் இருந்து ஒரு கரம் நீட்டப்படுகிறது. அந்த கரத்தில் இருந்து என்னமா கொட்டப்பட போது? அக்கினி, அழிக்கும் கரமாக மாறி போதுங்களா? 1 வசனத்துக்கு வரலாம். 10 அதிகாரம் 1 வசனத்துக்கு வந்து நம்ம செய்தியை முடிக்கலாம். இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் போன்ற சிங்காசனம் காணப்பட்டது. சிங்காசனம் வேகமா நம்ம படிப்போம். சிங்காசனத்தினுடைய பொருள் என்ன? பழைய ஏற்பாட்டின் காலத்தில், அதாவது பிசி, கிறிஸ்துவுக்கு முன் 2 மாபெரும் இனங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று யூத இனம், மற்றொன்று கிரேக்க இனம். கிரேக்கர்கள் கடவுளை ஒரு பெரிய அறிவாக அவர்கள் கணித்தார்கள். The concept of God for Greeks are a super mind, super intellectual. கடவுளை ஒரு மாபெரும் அறிவாக தான் பார்க்க முடிந்தது அவர்களால. ஆனா யூதர்கள் கடவுளை வல்லமையும் நீதியும் பரிசுத்தமும் உள்ள ஒரு அதிகார ராஜாவாக பார்த்தார்கள். நல்லா கவனிச்சிங்களா? சேம் ப்ராப்ளம் இன்னைக்கும் பிலாசபி அண்ட் தியாலஜி. நல்லா கவனிச்சிங்களா? இன்றைக்கும் அறிவாளிகள் சுப்ரீம் மைண்ட், சூப்பர் இன்டெலெக்ட் அப்படிதான் பார்க்கிறான். கடவுளுடைய வெளிப்பாடு அவர் வெறும் அறிவல்ல, அவர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ அதிகாரம் உடையவர். ஆனால் யார் பாவரு? அவர் நீதி செய்கிற, நீதியினாலே ஆட்சி புரிகிற ஒரு ராஜாவாக இருக்கிறார். சிங்காசனம். அதான் நான் கேட்டேன், கடவுளை பற்றிய உங்களுடைய அறிவு எப்படி இருக்குது? அந்த நீதியின் சிங்காசனம் தான் தேவனுடைய மகிமை. அதாவது கடவுளுடைய அன்பை எல்லாம் எடுத்துக்கணும். கடவுளுடைய அறிவு, கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய அனைத்தையும் கடவுளுடைய நீதி ஆளுகை செய்கிறது. கவனிக்கிறீங்களா? The holiness of God, the righteousness of God controls the love, the power, the intellect, everything. எல்லாம் அதுக்கு கீழே தான். ஆனால்தான் எதையுமே நாம் அதிகமாக தவறாக வலியுறுத்தக்கூடாது. கடவுளுடைய அன்பு அது பரிசுத்தமானது, அது நீதிக்கு கீழ்ப்பட்டது. கடவுளுடைய கிருபை அது பரிசுத்தமானது, அது நீதிக்கு கீழ்ப்பட்டது. கடவுளுடைய வல்லமை, அதனால்தான் பழைய ஏற்பாட்டை தவறா புரிஞ்சுக்கிட்டான் மார்சியன். ஓ, கடவுள் பட்சிக்கிறவர், காட் இஸ் டெரர். நோ, அவருடைய நியாய தீர்ப்புகள் அனைத்தும் நீதியானது, பரிசுத்தமானது. ஆக சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருப்போமானால் நாம் கடவுளுடைய ஆக்கினியை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம். காரணம், அது நீதியானது. 2, அது கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துவது. அந்த கர்த்தருடைய சிங்காசனம் இந்த உலகத்தின் சூழ்நிலைகளினாலே, உலக மனிதர்களினாலே, உலக ஆட்சிகளினாலே அது மாற்றப்பட முடியாது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் கடவுளுடைய சிங்காசனத்துக்கு கீழ்ப்பட்டது. எதுங்க தெரியுங்களாமா? முதலாவது மனிதனுடைய ஆட்சி, மனிதனுடைய பாவம், பாவத்தின் சம்பளமாகிய மரணம், சாத்தான், அனைத்தும் அவருடைய சிங்காசனத்துக்கு கீழானது. எதுக்கு இது சொன்னேன் நான்? மனிதனுடைய ஆட்சியை கண்டு நம்ம பயப்படுறோமா? பயப்பட வேண்டிய அவசியம். ரோமா ஆட்சியை கண்டு பயப்படாதப்பா, யோவான் சீஷனே, கர்த்தர் ஆளுகிறார். பாவத்தை குறித்து பயப்படுறியா? பாவம் உன்னை ஆண்டு கொள்ள முடியாது. தேவனுடைய சிங்காசனத்தின் நீதி உன்னை வாழவே. மரணத்தை கண்டு பயப்படுகிறாயா? மரணம் உன்னை அழிக்க முடியாது. கடவுளுடைய நீதி உன்னை மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கும். சாத்தானை கண்டு பயப்படுகிறாயா? சாத்தான் தேவனுடைய நீதியை நிலைநாட்டுகிறவனாக இருக்கு. தலைவனுக்கு நாம் செபிப்போம். காலை வேளையிலே தேவனை அறிந்தவர்களாக, தேவனோடு ஒப்புரவானவர்களாக, தேவனுடைய மகிமையை தேடுகிறவர்களாக, தேவனுடைய ஆளுகையின் பாதுகாப்புக்குள்ளாக நான் இருக்கிறேன் என்கிற உணர்வோடு நீங்கள் கடந்து செல்ல முடியுமா? ஆலயத்தை விட்டு தேவனுடைய மகிமை விலகினது. கிறிஸ்து என் ராஜாவாக சிங்காசனத்திலே அவர் வீற்றிருப்பாரானால் நான் கிறிஸ்துவின் அடிமையாக வாழுகிறேனா? அல்லது கிறிஸ்து அசட்டை செய்யப்பட்டவராக என்னுடைய பாவத்தினாலே, என்னுடைய விக்கிரக ஆராதனையினாலே, என்னுடைய கீழ்ப்படியாமையினாலே, என்னுடைய மாம்ச சிந்தையினாலே அல்லது மாம்ச கிரியைகளினாலே நான் கிறிஸ்துவையும் பரிசுத்தாவையும் துக்கப்படுத்துகிறவனாக வாழ்வேனானால் தேவனுடைய காக்கும் கரம் அழிக்கும் கரமாக மாறும். என்னை சிட்சிக்கும் கரமாக,
என்னை பரிசுத்தப்படுத்தும் அக்கினியினாலே என்னை புடமிடும். ஆண்டவரே, என் இதயத்திலே நீர் சிங்காசனத்திலே வீற்றிருக்க வேண்டும். உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். உம்முடைய பரிசுத்தத்தினாலே, உம்முடைய நீதியினாலே நான் உடுத்தப்பட்டவனாக நான் உம்மிடையிலே உறவாட வேண்டும். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை உணர்த்தி அருள். எங்களை பாவ வழிகளில் இருந்தும், மாம்சத்தின் கிரியைகளில் இருந்தும், உலகத்தின் ஆசை இச்சைகளில் இருந்தும், ஜீவனத்தின் பெருமையில் இருந்தும் எங்களை விடுதலையா. உம்மாலே ஆளுகை செய்யப்படுகின்ற, முது மகிமை வெளிப்படுகின்ற ஆலயமாக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதியும். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.